கரும்பு ஒரு முக்கியமான பணப்பயிர், வர்த்தக பயிருமாகும். அதை நாம் அதிக அளவில் பயிர் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் உள்ளோம். அத்தோடு அதனுடைய உற்பத்தி திறனையும் அதிகரிக்க வேண்டும். குறிப்பாக இன்றைக்கு சர்க்கரை மட்டுமல்லாது எத்தனால் உற்பத்தி, கரும்பு சக்கையை வைத்து கோஜெனரேஷன் என்று மின் உற்பத்தி எல்லாம் செய்கின்றோம். அந்த வழியில் பார்க்கும் பொழுது கரும்பை சார்ந்த தொழில் மிகவும் முக்கியமான தொழிலாகும். கரும்பினுடைய உற்பத்தி திறனை அதிகரிக்க இந்த ஆண்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோகா SC 23 என்ற ரகத்தை வெளியிட்டுள்ளது. இந்த ரகம் எல்லா மண் வகைகளிலும் வரும். இது முன்பருவத்திற்கு ஏற்றது, அதாவது மார்கழி தை மாதங்களில் நாம் பயிரிடலாம். இது முக்கியமான இரவி பயிர், அதே சமயத்தில் வறட்சியும் தாங்கி வளரக்கூடியது. குழி நடவிற்கு மிகவும் உகந்தது. இது செவ்வழுகல் நோய்க்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டது. இது நாம் ஃபெர்டிகேஷன், அதாவது சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் உரம் இடும் பொழுது நல்ல விளைச்சல் கிடைக்கின்றது. இதனுடைய விளைச்சல் கிட்டத்தட்ட ஹெக்டேருக்கு 235 டன்கள் ஆகும். இது 300 முதல் 330 நாட்கள் வரை வயது உடையது. இதில் 12.95% சர்க்கரை சத்து உள்ளது. அத்தோடு இதில் நார்ச்சத்தும் 12.35% உள்ளது. அதனால் மின் எரி சக்தி நாம் எளிதாக இதில் உபயோகிக்க முடியும். கரும்பு ஆலைகளுக்கு நல்ல லாபம் உண்டு. எனவே இந்த பயிரை நீங்கள் பயிர் செய்து லாபம் பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தக்காளி இல்லாமல் ஏதாவது ஒரு குடும்பத்தில் சமையல் செய்கின்றோமா என்றால் உறுதியாக இல்லை. ஏனெனில் நம்மளோடு மிகவும் இணைந்து ஒன்றுபட்ட உணவுப் பொருள் தக்காளி, காய்கறி தக்காளி. இன்றைக்கு தக்காளி ஒரு நல்ல வணிக பயிராகவும் உள்ளது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த ஆண்டு ஒரு ஒட்டு ரக தக்காளியை உருவாக்கியுள்ளோம். இந்த பழத்தை நீங்கள் பார்க்கலாம், மிகவும் திரண்டு உருண்ட பழங்கள். இது பல நாட்கள் கூடுதலாக கெட்டுப்போகாமல் இருக்கும். இதை நீங்கள் 3 பருவங்களிலும் பயிர் செய்யலாம். அதாவது பிப்ரவரி, மார்ச், மே, ஜூன் மற்றும் நவம்பர், டிசம்பர். கிட்டத்தட்ட எல்லா மண் வகைகளிலுமே இது வரும். இது 90 டன்னுக்கு மேலே ஒரு ஹெக்டேருக்கு விளைச்சல் கொடுக்கின்றது. இதனுடைய மிக மிக ஒரு முக்கியமான அம்சம் என்றால் இந்த இலை சுருட்டு வைரஸ் என்பது தக்காளியை கிட்டத்தட்ட முழுதுமே அழித்து விடுகின்றது. அதற்கு எதிர்ப்பு சக்தி கொண்டதுதான் இந்த தக்காளி ரகமாகும். இது 140 முதல் 145 நாட்கள் வயது உடையது. இதை மற்றபடி நீங்கள் மற்ற தக்காளி பயிர் செய்து போல் செய்யலாம். இது குறிப்பாக இந்த அடர் நடவு இதற்கு மிகவும் உகந்ததாகும். மற்றபடி மற்ற உளவியல் முறைகளை நீங்கள் பொதுவாக கடைபிடித்தால் போதும். எனவே இந்த தக்காளியை நீங்கள் பயிர் செய்து பலனடைய வேண்டும்.